வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு கவிதை நேரலையில் உதய் பைந்தமிழாளியங்களோடு இன்று இந்த கவிதை அவளுக்காக என்று மனுஷபுத்திரன் எழுதிய கவிதை பனுவலிலிருந்து ஒரு சிறு வாசிப்பு. எனது இடது கையில் ஒரு பனுவலும் எனது வலது கையில் கைபேசியும் இருக்கிறது. இந்த இரண்டும் தான் இந்த உலகத்தை உய்த்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் இருக்கின்ற இந்த இடம் கற்களினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற இடம், கற்களினுடைய காலத்தை சொல்லுகின்ற இடம். இந்த இடத்துல நான் ஒரு கல்லின் மீது, கல்லிருக்கையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறேன். மனுஷபுத்திரனினுடைய பிக் பாஸ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கோடையிலே வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது வெப்பநிலை. அந்த வெப்பத்தின் உமிழ்வுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மக்கள் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கோடை. ஆனால் இந்த நாட்டு மக்கள் நாங்கள் வருந்தக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு வெப்பம் கிடைப்பது என்பது மிக அரிது. சில வேளைகளில் மழை வந்து அந்த கோடை காலத்தை அடித்து கொண்டு போய்விடும். இப்போ இந்த காலம் ஒரு அருமையான காலமாக இருக்கிறது. நான் இந்த கவிதையை வாசித்த பிற்பாடு உங்களுக்கு நான் இந்த இடத்தினுடைய சிறப்பியல்பை காட்டுகிறேன். இது ஒரு அருங்காட்சியகம்தான், கற்களினுடைய காலத்தின் அருங்காட்சியகம், கற்களினுடைய காலத்தை எடுத்து காட்டுகின்ற அருங்காட்சியகம். பூமியினுடைய தட்டுக்கள் அல்லது லேயர்ஸ்ன்னு சொல்லுவீங்க, ஒவ்வொரு அடி தட்டுக்களும் அது பல தாதுக்களால் ஆனது. இந்த கவிதை வந்து அவளுக்காக, மனுஷபுத்திரன் எழுதிய கவிதை. அவளுக்காக யாரோ கவிதைகள் எழுதுகிறார்கள், அவளுக்காக யாரோ கதைகள் சொல்கிறார்கள், அவளுக்காக யாரோ புத்தகங்கள் படிக்கிறார்கள், அவளுக்காக யாரோ மனநல மருத்துவரிடம் ஒப்பு கொடுக்கிறார்கள், அவளுக்காக யாரோ யாரிடமோ மன்னிப்பு கேட்கிறார்கள், அவளுக்காக யாரோ பொருளீட்டுகிறார்கள், அவளுக்காக யாரோ ஆடைகள் வாங்குகிறார்கள், அவளுக்காக யாரோ உணவிற்கு உத்தரவிடுகிறார்கள், அவளுக்காக யாரோ பட்ஜெட் எழுதுகிறார்கள், அவளுக்காக யாரோ லேப்டாப் செய்கிறார்கள், அவளுக்காக யாரோ தம்மை தாமே மாய்த்து கொள்கிறார்கள், அவளுக்காக யாரோ யாரையோ கொலை செய்கிறார்கள், அவளுக்காக யாரோ குடிகாரனாகிறார்கள், அவளுக்காக யாரோ துரோகம் செய்கிறார்கள், அவளுக்காக யாரோ ஒரு பேருந்தில் கண்ணீருடன் நீண்ட தூரம் போகிறார்கள், அவளுக்காக யாரோ அவள் எப்போதோ வசித்த தெருவில்
சுற்றி அலைகிறார்கள். அவளுக்காக யாரோ யாரையோ அணைத்துக் கொள்கிறார்கள். அவளுக்காக எவ்வளவோ நடக்கிறது இந்த உலகில். அவள் ஒன்றுமே செய்யவில்லை, வெறுமனே அழகாக இருக்கிறாள். எவ்வளவு பொறுப்பற்ற தன்னலம் மிக்க செயல் ஒருவர் வெறுமனே அழகாக இருப்பது. இந்த உலகை அவ்வளவு குழப்பமானதாக்குறது அது என்று இந்த முடிவுகளை பார்க்க எனக்கு சிரிப்பாக வர சில வேளை அந்த அந்த அழகை வச்சு இந்த குழப்பங்களை உண்டாக்குறதான் வேலை. இந்த பெண்களுக்குன்றதோ இல்லை அவளுக்குன்றதோ அருமையாக முடிக்கிறான். இந்த உலகை அவ்வளவு குழப்பமானதாக்குகிறது அது என்று சொல்லி இந்த கவிதையை முடிக்கிறான் மனுஷபுத்திரன். எனக்கு அவனுடைய கவிதையில் ஒவ்வொன்றும் இதில் அவளுக்காக யாரோ அவளுக்கு யாரோ தேவையே இல்லை. கவிதையிலே பொதுவாக வார்த்தைகள் தேவையற்றது. நான் நோஜிய கவிதை ஒன்று படித்திருந்தேன். நிறைய கவிதைகள் படிக்கலாம். இப்சன் எழுதிய கவிதைகள், பியோன்சன் எழுதிய கவிதைகள், அடிக்கடி பூவை கொண்டு போகிற அவரை நம்ம மறந்துவோம். சரி, நினைவில் வந்த சொல். இவருடைய கவிதைகள் எல்லாம் மேற்குலகத்தை ஒரு புரட்டியது. நான் படித்த ஒரு கவிதை யார் எழுதியதுன்னு தெரியவில்லை, நோஜிய கவிஞன் தான் எழுதியது. இந்த ஆற்றங்கரையில் கற்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த ஆற்றங்கரையில் கற்கள் நிறைந்திருக்கின்றன. அப்பால் அந்த ஆற்றை கடக்க வேணும். இவ்வளவுதான் கவிதை. அப்ப வாசகனிடம் அந்த கவிதையினுடைய பொருளை கொடுத்து விட்டான் ஒரு கவிஞன். வார்த்தைகள் தேவையற்றது. ஆனால் அந்த தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு இந்த கவிதையை ஒரு குழப்புவார்கள் சிலர். அது அலுப்பு தட்டும். அது இந்த அவளுக்காக யாரோ என்று வாசிக்கின்ற பொழுது அவளுக்காக யாரோ மற்றதெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யத்தை அவன் கொடுத்திருக்கிறான். இப்போ அவளுக்காக யாரோ என்னும் பொழுது ஒவ்வொரு அவளுக்காக யாரோவும் ஒவ்வொரு நயம். நாங்கள் அப்படியும் பார்க்கலாம். இந்த சொல்லினுடைய வடிவங்களை, இந்த வார்த்தையினுடைய வடிவங்களை அப்படி பார்க்கலாம். ஒரு அருமையான கவிதை. அழகை மட்டும் வைத்துக்கொண்டு அவளுக்காக எவ்வளவோ நடக்கிறது இந்த உலகில். அவள் ஒன்றும் செய்யவில்லை, வெறுமனே அழகாக இருக்கிறாள். எவ்வளவு பொறுப்பற்ற தன்னலம் மிக்க செயல் ஒருவர் வெறுமனே அழகாக இருப்பது. ஒரு மனுஷபுத்திரனுடைய கவிதை நூல்களில் மூழ்கி திளைக்கலாம். அவ்வளவு கொடுப்பன் அவனுக்கு கொடுத்த தமிழ் கொடுத்ததனால் அப்படி ஒரு கலசத்தை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒவ்வொரு காட்சியிலும் இன்று நான் இந்த கற்களை தெரிவு செய்ததற்கு காரணத்தையும் இந்த கவிதை படிக்கிற வடிவத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அவளுக்காக யாரோ கவிதைகள் எழுதுகிறார்கள். அவளுக்காக யாரோ கதைகள் சொல்கிறார்கள். அவளுக்காக யாரோ புத்தகங்கள் படிக்கிறார்கள். அவளுக்காக யாரோ மனநில மருத்துவரிடம் ஒப்பு கொடுக்கிறார்கள். அவளுக்காக யாரோ யாரிடமும் மன்னிப்பு கேட்கிறார்கள். அவளுக்காக யாரோ பொருள் ஈட்டுகிறார்கள். அவளுக்காக யாரோ ஆடைகள் வாங்குகிறார்கள். அவளுக்காக யாரோ உணவிற்கு உத்தரவிடுகிறார்கள். அவளுக்காக யாரோ பட்ஜெட் எழுதுகிறார்கள். அவளுக்காக யாரோ லேப்டாப் செய்கிறார்கள். அவளுக்காக யாரோ தம்மை தாமே மாய்த்து கொள்கிறார்கள். அவளுக்காக யாரோ யாரையோ கொலை செய்கிறார்கள். அவளுக்காக யாரோ குடிகாரனாகிறார்கள். அவளுக்காக யாரோ
யாருக்கோ துரோகம் செய்கிறார்கள். அவளுக்காக யாரோ ஒரு பேருந்தில் கண்ணீருடன் நீண்ட தூரம் போகிறார்கள். அவளுக்காக யாரோ அவள் எப்போதோ வசித்த தெருவில் சுற்றி அலைகிறார்கள். அவளுக்காக யாரோ யாரையோ அணைத்துக் கொள்கிறார்கள். அவளுக்காக எவ்வளவோ நடக்கிறது இந்த உலகில். அவள் ஒன்றும் செய்யவில்லை, வெறுமனே அழகாக இருக்கிறாள். எவ்வளவு பொறுப்பற்ற தன்னலம் மிக்க செயல் ஒருவர் வெறுமனே அழகாக இருப்பது. இந்த உலகை அவ்வளவு குழப்பமானதாக்குறது அது என்று முடிக்கிறான். இதை இரவு 11 மணிக்கு எழுதியிருக்கேன். இப்போ இரவு 11 மணிக்கு வரக்கூடிய கவிதை தான் இது. 17ஆம் தேதி 3ஆம் மாதம் பங்குனி மாதம் வசந்த கால பொழுதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் அவருடைய நினைவுக்குள்ளே நீண்ட ஒரு மயக்கத்தோடு ஒரு ஞான நிலை அவன் அடைந்திருக்கிறான். 17/3/2017 எழுதப்பட்டிருக்கிறது இந்த கவிதை. இதுக்குள்ளே நாங்கள் ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லினுடைய ஆய்வை நாங்கள் பார்க்கலாம். துரோகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வடமொழியாக இருக்கிறது. இரண்டகம் என்று தான் சொல்லுவார்கள். மன்னிப்பு கேட்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் மன்னிப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவலை கொடுக்கலாம். தமிழ் சமூகத்துக்கு மன்னிப்பு என்ற இந்த சொல்லை தந்தவர்கள் எமது நிலங்களுக்கு இடம்பெயர்ந்து வந்த கிறித்துவர்கள் மூலமாகத்தான் இந்த மன்னிப்பு என்பது நமக்கு கிடைத்தது. மன்னிப்பு என்ற சொல் நமக்கு கிடைத்தது. அதுக்கு முதல் மன்னிப்பு இல்லை, தண்டனை தான் எமக்கான அதாக இருந்தது. மன்னிப்பு கொடு என்ற இடம் கிறித்துவர்கள் எமக்கு தந்த கொடை என்று சொல்லலாம். அதாவது மனிதனை மனிதனாக்குவதற்கு இந்த மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட கொடையாக இருக்கிறது. மன்னிப்பினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பொதுவாக நான் இந்த கவிதைக்கும் நான் இருக்கின்ற இந்த நிலப்பகுதிக்கும் நாங்கள் சற்று நடந்து கொண்டே இந்த இடத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு அழகிய நீழல் என்னும் சொல்லுவார்கள். கவிதையில் நீழல் என்றும் குறிப்பிடுவதுண்டு. சங்ககால இலக்கியம் நீழல் என்று தான் சொல்கிறது. நிழலை நாங்கள் தொடக்கத்தில் இருந்து வருவோமே. கவிதையோடு நாங்கள் இயலையும் இயற்பியலையும் நாங்கள் நேசித்து கொண்டு நகர்வதுண்டு. இனி காலங்களில் இப்பொழுது நான் கற்களையும் நீரையும் இணைத்து கொண்டு தான் இந்த கவிதை நேரலையை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். இதில் நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே பார்த்து கொண்டு வரலாம். இந்த கற்கள் நான் மலைக்கு போவதுண்டு, ஏறுவதுண்டு. மலையினுடைய சிகரத்துக்கு சென்று அலாதியாக இருப்பதுண்டு. இது நோர்வேயில் கண்டெடுக்கப்பட்ட கல் என்ற சொல் கருமை என்ற பொருளை குறிக்கிறது. கருமை என்ற பொருளை குறிப்பதற்கான காரணம் கல் கருமையாக இருப்பது. கல் என்பதற்கு கருமை என்ற பொருள் இருக்கிறது. கருமை என்ற சொல்லிலிருந்து தான் எல்லாமே வருகிறது. கல்லுதல் என்றால் தோண்டுதல். நாங்கள் கல்வி என்று சொல்றோம் இல்லையா? தொட்டனை தூரும் மணற்கனி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று சொல்கிறார் இல்லையா வள்ளுவர்? அந்த இடத்திலே கல்லுதல் என்றால் தோண்டுதல். அதாவது முதல் கல்வி தோண்டுதலிலிருந்து தோண்டி அதில் விதை இட்டதிலிருந்து அந்த தோண்டுவதற்கு கருவியாக பயன்பட்ட காரணத்தினால்
அதற்கு முன்னர் எலும்புகள் பயன்பட்டிருக்கலாம். ஆனால் கருவியாக, மனிதன் கண்டுபிடித்த கருவியாக பயன்பட்டது கல். அதனால் கல்லில் இருந்து கருவி என்ற சொல் உருவாகி வருகிறது. கல், கருமை என்ற சொற்கள் எல்லாம் உருவாகி வருகிறது. இதுதான் கல். இதை பாருங்கள், இதை ஒரு வடிவம் அழைத்து வைத்திருக்கிறது. இது அருங்காட்சியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கல்லினுடைய சிறப்பியல்பையும் அதனுடைய காலத்தையும் வகுத்திருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கல்லினுடைய காலம் 280 மில்லியன் வருடங்கள். இந்த கல், இந்த புவியினுடைய தோற்றத்திலே இந்த கல் வாழ்ந்த காலம், அதனுடைய வரலாற்று காலம் 280 மில்லியன் வருடங்கள். மனிதன் உருவாகி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் தான் மனிதனுடைய வளர்ச்சி. அதற்கு முன்னதான வளர்ச்சி தான் இந்த கல்லினுடைய வரலாறு 270 மில்லியன். நாங்கள் முதல் பார்த்தது 280 மில்லியன். இது அடுத்த காலத்தினுடைய கல் 270 மில்லியன் வருடங்கள் என்று சொல்வார்கள். இதுதான் பெரும்பாலும் எல்லா வீடுகளையும் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற கல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்றால் எல்லைகளுக்கு இதை பயன்படுத்துவார்கள். சில இடங்களில் ஓடுகளுக்கு இதை பயன்படுத்துவார்கள், ஓடாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒத்தா என்ற இடத்துல அந்த கற்களை எடுத்து அதுக்கான இது அதனுடைய ஓட்டுக்குரியதல்ல. ஆனால் இதை போன்ற ஒரு கல் தான் நீங்கள் பழைய காலத்து வீடுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இது 750 மில்லியன் வருடங்கள். நாங்கள் முதல் பார்த்தது 200, இது 700. இது ஒப்தால் என்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. இது போட்டுக்கிறது ஒப்தால். இது அடுத்த கல் வடிவம். இது நல்ல வடிவாக இருக்கும். நாங்கள் கருங்கல் வடிவம் கருங்கல் என்று கூட நாங்கள் சொல்கிறது உண்டு. கருங்கலினுடைய ஒரு வகை. அந்த கல்லில் இருந்து தான் இந்த இப்படியான ஒரு கல் வடிவத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. வீடு வழியை பார்க்குறீங்கள் தான். இந்த கல்லினுடைய காலம் 290 மில்லியன் வருடங்கள். இது லார்விக்கிட் என்ற இடத்திலிருந்து தான் இந்த கல் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடம் எவ்வளோ வளமான இடம். இந்த வடிவான கல் இதை வடிவமைத்திருக்காரு. இது வீட்டு நிலங்களுக்கு பயன்படுத்துகிறார் இந்த கல். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காலம் போட்டிருக்க தெரியல, ஆனால் கல்லை காட்டியிருக்கிறார்கள். இதே மாதிரியான ஒரு கல் தான் இங்கே. இது 1050 மில்லியன் வருடங்கள். இது 1050 மில்லியன் வருடங்கள். அந்த இடங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஆதிகால மனிதர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? ஆதிகால மனிதர்கள் கற்களை கொண்டுதான் வேலிகளை அமைத்தார்கள். அதை அப்படியே காட்டியிருக்கிறார்கள். கற்களை கொண்டுதான் வேலிகளையும் அமைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே காட்டியிருக்கிறார்கள். இது இந்த கற்கள் பற்றின வரலாற்றை சிறப்பித்து கூறுகின்ற ஒரு அருங்காட்சியகம். இது இங்கே என்னை போன்றவர்கள்லாம் இங்கே வருவார்கள். இந்த இயலோட தம்மோட பேசி கொண்டிருக்கிறவர்களாக இப்படி வருவார். அப்போ இந்த இடத்துக்கு ஒரு வடிவமும் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல், சர்வதேசம். இது அங்கீகரிக்கப்பட்ட அருங்காட்சியகத்தினுடைய குறியீடாக இருக்குது. கோட்குறின்னு சொல்லிக்கணும் தமிழில். இன்னொரு கல் இருக்குது, அதை காட்டுறேன். இது அவை இருந்து இது அந்த உறுப்பினர்கள் இருந்து பேசி எவ்வளோ ஒரு அந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரலாற்றை எப்படி அழகாக சொல்லிக் கொடுக்குறார். 270 மில்லியன் ஆண்டுகள். இந்த கல்
அப்போ மனிதன் எங்கே என்று கேட்டால் மனிதனுக்கு வரலாறு என்றது ஒரு 200 ஆண்டுகள் தானே. இது மில்லியன் ஆண்டுகளை குறிப்பிடுது. நூற்றாண்டில் தான் மனிதன் நிற்கிறான், மனித வரலாறு. அதுவும் தமிழருடைய வரலாறு எல்லா மொழிக்கும் மூத்ததாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5000 என்று காட்டுகிறார்கள். அதை பொறுத்தவரையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 தாண்டி இருக்கும் தமிழருடைய மொழியியல் வரலாறு. இப்போ நான் மேலே ஏற போகிறேன், ஏறி காட்ட போகிறேன். இப்படி தான் இந்த மலையாக கிடக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மலை அறைக்கில் ஒரு கவனம் எடுக்கணும். ஒன்று உங்களோட பாதணி காலணி பாதணி எப்பொழுதும் மலை ஏறுவதற்குரிய பாதணியாக இருக்கணும். ஏன்னா சில மலைகள் வழுவழுப்பு தன்மை இருக்கும், உங்களை விழுத்தி கொண்டு போயிடும். அதுவும் அது ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கும். நீங்கள் அந்த உச்சிக்கு போனீங்கன்னா சின்ன இடைவெளி தான் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக நடக்கணும். ரெண்டாவது, எப்பொழுதுமே 2 பாதணியை கொண்டு போக பழகணும், 2 காலுரை கொண்டு போக பழகணும், கையுறை கொண்டு போக வேணும். எப்பொழுதுமே தலையை மூடுகின்ற இதை ஒவ்வொன்றையும் காட்டி கொண்டு வரினோம். மலையில் ஏறி உச்சியில் நின்று பார்க்கிறேன், அழகாக இருக்கிறது தொலைவில் அடிவாரம். இதுவும் ஒரு கவிதை தான். இதையும் எழுதியவர் ஒரு தமிழ் கவிஞர் தான். மலையில் ஏறி உச்சியில் நின்று பார்க்கிறேன், அழகாக இருக்கிறது தொலைவில் அடிவாரம். இந்த கவிதை எவ்வளவு வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்படித்தான் இருக்கு மலையினுடைய இப்படித்தான் நீங்கள் ஏற எப்பொழுதுமே மலையேற போகிறேன்னு களைச்சிட போகிறாரு. நடந்து கொண்டு போகணும். அது மலை ஏறி கொண்டு போகும். பாவேந்தர் அருமையான ஒரு வரியை போடுவார். அந்த மலையில ஏறி நின்று ஒரு விசால பார்வையால் இந்த 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 இயற்கையை விழுங்கடான்னு சொல்லுவார். அந்த சொல்லைக்குள்ள அதை நீ செய்யத்தான் வேணுமென்ற மாதிரி தான் நான் சொல்லுவார். அவருடைய பாடல்கள் ஒன்றும் எழுதணுமென்றதுக்காக எழுதுறையில் அவர் தமிழினத்தை நெரிக்கும் பொழுது அவரிடமிருந்து வந்த கவிதைகள்லாம் பன்முகப்பட்ட கவிதைகள். இந்த மரம் கிடச்சிட்டு மரத்துக்களை இருந்து எழுதுகிற கவிஞர் இல்லை பாவேந்தர். கவிக்கு இன்னொரு கவிதை சொல்வார். கஷ்டப்பட்டு மலையில் ஏறிக்கொண்டிருந்தேன், அலாதியாக கீழ் நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது அருவி என்பார். இது கவிதைகள் எல்லாம் அந்த கவிஞர்களுடைய உணர்வுகளிலிருந்து, அவருடைய மெய்யுணர்விலிருந்து, மெய்யான அறிவிலிருந்து வருவதுதான் கவிதைகள். கவிதைகளை வந்தா எழுதுங்க, வராட்டி விட்டுருங்க, எழுதி சாவடிக்காங்க. சரிதானே? இது இது பாருங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இதில் ஒவ்வொரு மலையிலிருந்தும் எடுத்து கொண்டு வரப்பட்ட கற்களை ஒரு வரிசைப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட கற்களை வரிசைப்படுத்தி இருக்கிறார். நானும் இப்படித்தான் எங்கேயாவது மலைகளுக்கு ஏற போய்க்கிற ஒரு கல்லாவது எடுத்துக்கொண்டு வருவேன் கையில். அது ஏனென்றால் மீண்டும் அந்த இடத்துக்கு நாம் செல்ல போவதில்லை. ஆகவே அது ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். ஒரு அழகான
அமைதியான, யாராவது நூல் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கண்டா நூல் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். எந்த இடையூறும் இருக்காது. ஒவ்வொரு கல்லினுடைய காலத்தையும் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது எங்கே இருந்து எடுக்கப்பட்டது? ரொமரிக்க ஓசல் இந்த இடத்துல அங்கேருந்து எடுக்கப்பட்டது. இது பழமை, பல தோண்டப்பட்டதிலே பழமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அழகான, நீங்கள் வந்து அமர்ந்து அழகான, இங்கே வந்து குப்பைகளை போட இயலாது, போட்டுறாதீங்க. இது இயற்கையோட சம்பந்தப்பட்ட இடங்கள். எங்களுக்கு தெரியும் பொழுது கற்களாக தெரிகின்றன. மனிதன் காலடி வைக்காத ஷஷ்மு இந்த இடத்துக்கெல்லாம் பாருங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா, இரவல் வாங்கிய உடல், இரவல் வாங்கிய வீடு, இரவல் வாங்கிய உலகம், இந்த இரவலுக்குள்ளே இருந்து கொண்டுதான் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கும். இந்த இரவலுக்காகத்தான் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கும். எல்லாமே இரவல். அதனுடைய காலங்கள் எல்லாம் மில்லியன் கணக்கு. நாங்கள் வாழ போகிறது ஒரு 80 இல்லை, 70 சரியாக்கள். கூன் விழுந்து, நரை விழுந்து, கூன் விழுந்து, அனைத்தும் விழுந்து ஒடுங்கி போகும் மனிதனுக்கு எல்லாம் வேண்டும். பேராசிரியர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். பேராசையோடு இருப்பவர்கள் அல்ல பேராசிரியர்கள். எல்லாவற்றையும் துறந்து மக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருப்பவர்கள் தான் பேராசிரியர்கள். ப்ரொஃபஸர் என்று சொல்லப்படுகிறது. இவர் 1924 ஆண்டு பிறந்து 1996 இவர் இயற்கை எய்திருக்கிறார். இறந்து விட்டார் என்று சொல்லக்கூடாது, இயற்கை எய்து விட்டார். ஏன்னா இயற்கையோடைய, அதனால்தான் இங்கே அவருடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையோடையே வாழ்ந்து இயற்கையை எய்திய ஒரு மனிதரை இங்கே இவர்களைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். இவர்களை பற்றித்தான் நாங்கள் படிக்க வேண்டும். இவர்களை பற்றித்தான் நாங்கள் படித்து அறிவு பெற வேண்டும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இருந்து அலாதிய நான் 2 புத்தகங்களை படித்து, குடும்பத்தோடு புத்தகத்தில் படித்து, பிள்ளைகளோட புத்தகங்களோட பழக விட்டு, அதை வாசிக்க விட்டு, அதை தேடலை கொடுத்து, எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். எதை சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்காதீர்கள். எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். சிந்தனையை அவர்களிடம் விட்டு விடுங்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் எல்லா குப்பைகளையும் அந்த தலைக்குள்ளே போட்டு விடுகிறோம். கற்பித்தல் என்ற பெயரில் எல்லா குப்பைகளும் சேர்ந்து விட்டால் எங்கே அவன் தன்னுடைய சிந்தனையை சேர்ப்பது? எல்லா குப்பைகளையும் சேர்த்து ஒரு தலையாக இருந்தால் எப்பொழுது அவன் சிந்தனையாளன் ஆவான். இப்படித்தான் இருக்கும் சில மலைகளை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஏறைக்குள்ள இறங்கிக்குள்ள கவனமாக இருக்கணும். இப்படித்தான் இது. அது மழை பெஞ்சிட்டால் இதுதான் அந்த ஒவ்வொரு காலத்தின் லேயர். அந்த மேல கல்லுகளை பாருங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துக்கும் உருவாகி வரும். புவி எங்களை இருப்பதற்கு இடம் தந்திருக்கிறது. இருந்துவிட்டு புவியை இருக்க விட்டு போய்விடுவோம். அது இன்னொருவருக்கு சொந்தமானது. ஒரு அழகான இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்துல இப்படித்தான்
கற்காலம் இருக்கும், இப்படித்தான் கற்காலம் இருந்தது என்ற கல்லின் வரலாற்றை சிறுவர்களுடைய கண்களுக்கு அருமையான ஒரு காட்சியாக கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு இதுதான் வேலை, அருங்காட்சியகத்தை தேடுறதும், இயற்கையோட நடக்கிறதும், ஒரு புத்தகத்தை கொண்டு திரிகிறதும். இன்றைக்கு நாங்கள் மனுஷபுத்திரனுடைய அவளுக்காக என்ற அருமையான கவிதையை படித்து கொண்டு இந்த அழகான இந்த காட்சியை பார்த்து கொண்டு நாங்கள் இந்த நேரத்தை இனிமையாக கழித்து கொண்டோம். என்னோட பயணித்த அன்புறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் அன்புடன் உதய் பைந்தமிழாளி. இன்னொரு நேரலையில் இன்னொரு கவிதையோடு, இன்னொரு பண்பலோடு, இன்னும் ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நான் முதலில் இருந்து எடுக்க வேண்டும் என்று நினைச்சது இந்த நிழல் தான். இதை பாருங்க, இது ஒரு அருமையான இந்த எதிரில் சூரியன் உதிச்சு கொண்டிருக்குது. இந்த கற்களின் மேலே அதனுடைய ஒளி படிமம் படிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிழல் அதை மறைத்து கொண்டிருக்கிறது. இது அழகான காட்சியாக தெரிகிறது. இதை படம் அடித்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஆமுறவுகளே, மீண்டும் மீண்டும் பயணியுங்கள். கற்களோடும் தண்ணீரோடும் இணைந்த பயணம் இது. இன்னும் நாங்கள் கூடின நீரோட்டங்களை பார்த்து 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 நேரலையை கொண்டு போக போகிறோம். எங்கே வரைக்கும் கொண்டு போக போகிறோம் என்று சொன்னால், பேரியாறு என்று சொல்லுகின்ற அந்த பேரியாறு என்று சொல்லப்படுகின்ற இடத்துல தான் போயிருந்து யாதும் ஒரே யாவரும் கேளிருன்ற அந்த புறநானூற்று படிம கவிதை வாசிக்க வேணும். ஒரு புத்தகம் போதுமானது, ஒரு கவிதை போதுமானது. ஒரு சிறிய குறிப்பிட்ட அளவில் இந்த நேரலை போதுமானது. உங்களை அறிவாகவும் ஆனந்தத்துடனும் மனத்துக்கு மகிழ்ச்சியையும் நானும் முலா போக வேண்டும் என்ற அந்த ஆசையையும் இந்த நேரில் உங்களுக்கு ஊட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். அமுறவுகளே, இன்னும் ஒரு நேரலையில் சந்தித்துக் கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உதய் பைந்தமிழாளி, நோரையிலிருந்து. வணக்கம் உறவுகளே.